வணக்கம், இது உங்கள் ஆளுமை ஐஏஎஸ் பெரம்பலூர் சாட்டர்ன் மேக்ஸ் சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனி வட்டி கூட்டு வட்டிக்கான முக்கிய வித்தியாசமும் முக்கியமான ஃபார்முலாஸும் பார்க்க போகிறோம். தனி வட்டி எப்பவுமே அசல் மீது மட்டும்தான் கணக்கிடப்படும், அதனால் வட்டி தொகை மாறாது. ஆனால் கூட்டு வட்டி அப்படி இல்லை, அசல் வட்டி ரெண்டு மீதும் கணக்கிடப்படுறதுனால வட்டி தொகை மாறும். 2, 3, 4 எத்தனை வருடம் எடுத்துக்கிட்டாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னென்னா, தனி வட்டிக்கு முதல் வருடமும் கூட்டு வட்டிக்கான முதல் வருடமும் சமமாக தான் இருக்கும். 2வது வருடத்துல இருந்தால் கூட்டு வட்டி மாறும். தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். PNR/100. Pங்கிறது அசல், Nங்கிறது ஆண்டு, Rங்கிறது வட்டி விகிதம். அதே போல் இதில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு A = P(1 + NR/100). இதே இந்த N பவரில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கூட்டு வட்டி. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இந்த மொத்த தொகையை கண்டுபிடிச்சு அதுலேருந்து அசலை கழிக்கும் போது நமக்கு கூட்டு வட்டி கிடைக்கும். அடுத்த ஃபார்முலா பாருங்கள். தனி வட்டியில் மடங்கு சமு, கூட்டு வட்டியில் மடங்கு சமு கேட்பாங்க. தனி வட்டியில் கேட்டால் NR = மடங்கு -1 × 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தனி வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டியில் மடங்கு சமுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் கூட்டு வட்டியில் பார்த்தீங்கன்னா ஆண்டுகளை கூட்டிகிட்டே போகணும், மடங்குகளை பெருக்கிட்டே போகணும். இது நமக்கு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்னா நல்லாவே புரியும். அடுத்தது வித்தியாசம். 2 வருடத்துக்கான வித்தியாசம், 3 வருடத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்பாங்க. 2 வருடத்துக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 3 வருடம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தனி வட்டிக்கான சம் வந்து பேசிக் சம் வந்து சால்வ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்கள். கூட்டு வட்டிக்கான சம் வந்து நாளை டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். மடங்கு சம்மில் ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். தனி வட்டியில் பாருங்கள், ஒரு தொகையானது தனி வட்டியில் 10 ஆண்டுகளில் 3 மடங்காகும் எனில் அதன் வட்டி விகிதம் காண்க. இது போல தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? NR = மடங்கு -1 × 100ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? என்ன ஆண்டு எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10 ஆண்டுகள். R தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். மடங்கு -1 மடங்கு 3 -1 × 100 போட்டுக்கோங்க. 3 - 1 2, 2 × 100. இந்த 10 கீழே வந்துடும் டிவைடில், மிச்சம் இங்கே 6 இருக்கும். இப்போ கேன்சல் பண்ணுங்கள், ஒரு 0க்கு ஒரு 0. 2யும் 10யும் பெருக்கணும் அப்படின்னா 20%. அப்போது 20% தான் ஆன்சர். அடுத்தது கூட்டு வட்டியில் ஒரு சம் பாருங்கள். கூட்டு வட்டியில் ஒரு தொகையானது கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளில் 2 மடங்காகும் எனில் 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகும்? இப்போது இதுக்கு என்ன நம்ம பார்த்தோம்? இந்த பக்கம் ஆண்டுகள், இங்கே மடங்கு. ஆண்டுகளை கூட்டிக்கிட்டே போகணும், மடங்குகளை பெருக்கணும். ஆண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 மடங்கு 2. இப்போ இதோட 5 கூட்டுங்க, 10 கிடச்சிடும். இதோட 2 பெருக்குங்க, 4 கிடச்சிடும். மறுபடியும் இதோட 5 கூட்டணும் அப்படின்னா 15 கிடச்சிடும். இதோட 2 பெருக்கணும்னா 8 கிடச்சிடும். இப்போ 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காகும்? 8 மடங்காகும். ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளால் எளிமையாக சால்வ் பண்ண முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.